செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா வல்லம் யங் ஃபைட்டர்ஸ் வெர்சஸ் புல்லட் குரூப்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க வல்லம் யங் ஃபைட்டர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். புல்லட் குரூப்ஸோட ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஜெயராஜ் இருக்கா போகிறாங்க. நான் செகஷனில் ராஜதுரை. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு தினேஷ் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து தூக்கி போடப்பட்ட பந்து ஃபுல் டாஸ் பால். அழகாக அலட்சியமாக தட்டினாரு தரையிலே. சிங்கிள். துரை ஸ்டிக்ல ஒரு பிடிக்கும் முதல் பந்து. பவுலரால் தடுக்க முடியலங்க. சரியா பல்லாட்டியுமே சிங்கிள். ஸ்ட்ரைட்ல போய் போன பால் வைடு. ரீ வந்த பால். ஜெயராஜ் ஸ்ட்ரைக்ல விட்டு தட்ட பார்த்தாங்க. இப்போ வந்து பேட்டுக்கு அடியிலேயே போயிருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த அடுத்த பந்து ஆப் டூ வந்த பந்து இன்ஃபீல்டுக்குள்ளே தடுக்க பார்க்குறாங்க. நல்ல ஃபீல்டிங். எடுத்தோடனே த்ரோ. நல்ல த்ரோ வேற விட்டுருக்காங்க. சிங்கிள். சுவிட்சுக்கான முயற்சி பேட்டில் பட்டுருச்சுங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. பெரிய எஃபர்ட். பவுண்டரி லைன் தடுத்துட்டாங்க. டபுள். லாஸ்ட் ஒன் ராஜதுரை ஸ்ட்ரைக்ல மாட்டாக்கி அடிச்சாருங்க. காத்துக்கு எழுத்துட்டு போயிடுன்னு நினைக்கிறேன். இன்டு த வேலி தாண்டி போயிருக்குங்க. ஒரு லான்ச் ஒன்று போட்டுட்டு இருக்காரு. முதல் மேக்சிமம் செமிஃபைனல்ல. பவர் பிளேல முதல் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் விடாம ஆடிட்டு இருக்காங்க புல்லட் குரூப்ஸ். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு ஸ்ரீநாத் வந்திருக்காங்க. லாங் ஆஃப் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருக்காங்க. கண்ட்ரி வச்சிருக்காங்க. முதல் பந்து ஆளே இல்லாத பக்கம் தட்டினாருங்க. பெருசா டிராவல் ஆகல. எதிர்காத்து பந்து கொஞ்சம் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஃபீல்டர் எடுக்க இங்கே டபுளாக மாத்துறாங்க. செகண்ட் பால் வைடு. செகண்ட் பால் 3. ஜெயராஜ் ஒரு ஸ்ட்ரைக்ல ஃபுல் டாஸ் பால் 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கைக்கு ஃபாஸ்ட் அவுட்டாருங்க. முத்து உங்க ஸ்ட்ரைட்ல ஃபீல்டர். இப்போ டபுளாக மாத்துறாங்க. ஃபாஸ்டாக இருக்காங்க. இங்கே எடுத்தடிக்க ஆள் கிடையாது. டபுள். தட் பால் ஓவரில் ஸ்ரீநாத்லேருந்து ஃபுல் டாஸ் பால். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. கேப்லையும் பிளேஸ் பண்ணுறாரு. இந்த பந்து தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தாண்டி போயிருக்கு. இடிச்சுக்கிட்டு விழுந்துட்டாங்க. பவுண்டரி அங்கே. ஒரு ஆப்போசிட்டாக விண்டர் இருக்கு. 4 ஓவரில் பிச்சு குத்தி போட்டாரு. பந்துக்கு ஆடினாங்க. ஆம்பேஸ் கால் கையை வசதிருக்காங்க. இங்கே ரன் அவுட்டு. 1 டவுன் பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் எதிர்த்து அடிச்சிருக்காரு. கேட்ச் கேரி ஆகியிருக்கு. அங்கே முத்து டேக்கன்ங்க. பேக் டு பேக். இங்கே 2 விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் 2 டவுன் பேட்ஸ்மேன் மகாலிங்கம் வந்திருக்காங்க. இதோட கடைசி பந்து நல்லா வச்சாருங்க. பர்ஃபெக்டாக வச்சாரு. லைன்லேருந்து ஆங்கிளோட போச்சு. டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணப்ப அவரோட நினச்ச இடத்துல பந்து விழுவல. ஆனால் விக்கெட் மொமெண்டத்தை மாற்றி கொடுத்துருக்கீங்க வல்லம் பக்கமாக. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. 2 விக்கெட் விட்டு 21 ஆடி இருக்காங்க புல்லட் குரூப்ஸ். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு தினேஷ் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. பவர் பிளே முடிஞ்சு இன்னொரு சர்க்கிள் 4 பேர்த்தோட ஒரு விக்கெட்ல முதல் பந்து ஜெயராஜ் ஸ்ட்ரைக்ல ஷார்ட்டாக அந்த பந்து புல் ஷாட்டுக்கு போனாங்க. டீப்ல தெளிவாக ஒரு ஃபீல்டரை போட்டு வச்சிருக்காங்க. சிங்கிள். போன பால் வைடு. ரீ வந்த பால். செகண்ட் ஒன் ரீ. நேருக்கு நேரம் அஸ்லார் ஷாட்டுக்கு போனாரு. கொஞ்சம் காத்தடிச்சா கூட வெளில போயிடும். தடுக்க முடியலங்க. இந்த பால் செக் பண்ணி பவுண்டரி சொல்லிட்டாங்க. 6 இல்லை. அடுத்த பந்து தினேஷ் வந்து வித்து கடிச்சிச்சு. யூஸ் பண்ண முடியல. பந்து எம்பலங்க. அந்த ஃபுல்லர் பந்து போட்டாரு. போன பால் வைடு. ரீ வந்த பால். ஸ்டிக் லைன்ல வந்திருக்காருங்க. கீப்பர் கைவசம் பந்து. பந்து பெருசா எம்பல. அதே ஃபுல்லர் பந்து. அடுத்த பந்து ஊக்கி போட்டா யாருக்கரா வாங்கினாங்க. டிப்பாச்சு பந்து. 2 ஆட்டுக்கு அப்புறமா இந்த பந்து சிங்கிள் மாத்தி இருக்காரு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் காலில் பாட்டுருக்குங்க. பெருசா எம்பல பந்து பாடி லைன்ல வச்சாரு. டாட்டோட ஓவரம் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 29 ஆடி இருக்காங்க புல்லட் குரூப்ஸ். அடுத்த ஒரு தொல்காப்பியன் போட வந்திருக்காங்க. மகாலிங்கம் ஸ்ட்ரைக்ல முதல் பந்து ஷார்ட்டா இருந்துச்சு. பேக் ஃபுட் போனாருங்க. இதை டபுளா மாத்துவாங்க. பாலா அங்க ஃபீல்டர் கண்ட்ரியில. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டிக் லைன்ல வச்சாரு. பாடியில் பட்டிருக்குங்க. நல்ல ஸ்டாஃப் கீப்பர் வந்து. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட்டா இருந்துச்சு. கூல் ஷாட் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். டீப் ஸ்கொயர் லெக். டபுள். துர்காப்பின் வந்து மகாலிங்கத்துக்கு அடுத்த பந்து வித்து கிடச்சிச்சு. ஆஃப் சைட்லேயே போவார்னு பார்த்தேன். பட் லெக் சைடில் போயிருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் ரிமைனிங் 4 லைன்லேருந்து போட்டாருங்க. லாஸ்ட் ஒன் ஜெயராஜ் ஸ்ட்ரைக்ல ஷார்ட்டா அந்த பந்து ஓய் டேக்கன். ஸோ இவ்வளோ நேரம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நின்று ஆடிக்கொண்டு ஜெயராஜ் அவர்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க.
4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 34 ஆடி இருக்காங்க புல்லட் குரூப்ஸ். அடுத்து ஒரு சந்தோஷ் படம் வந்திருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து முதல் பந்து 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கைக்கு போகும். சிங்கிள். ஸ்ட்ரைக்ல இங்கே நியூ பேட்ஸ்மேன் அருண். செகண்ட் பால் ஓவரில் சந்தோஷ் அருண் இவர் பிடிக்கும் முதல் பந்து பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் டிவைட் ஆகி வெளில போயிருக்கு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பந்து தேர்ட் பால் டவுன் த லெக் வந்த பந்து தட்டி விட்டாங்க. ஐயோ குத்தி திரும்பிடுச்சுங்க. ஃபீல்டர் மேலே குறை சொல்ல முடியாது. டபுளாக மாற்றிருக்காங்க அதை. போன பால் போயிட்டு ரீபால். அந்த பால் சந்தோஷ் அருண் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் பாடிட்டு வாருங்க. டபுள் எடுத்திருக்காங்க. வேஸ்ட் நோ பால் காரணமா இந்த வந்து ஃப்ரீ ஹிட். அருண் ஸ்டிக்ல குத்தி போட்டாருங்க. ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாங்க. பெரிய ரீஜன் டிராவல் பண்ணான்னு பார்ப்போம். 2 ஃபீல்டர் டேக்க நல்ல டேக், பட் இது ஃப்ரீ ஹிட் பால். டபுளா மாத்திட்டாரு. நம்ம வீடு சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்டிக்ல இருந்து அடுத்த பந்து பேக் ஃபுட் புல் ஷாட் ஹீவ் பண்ண பார்த்துருக்காரு. சிங்கிள் மேக்ஸிமம் த்ரோ பெட்டராக வந்திருந்தா சிங்கிளோட இருந்திருக்கும். டீப்லேருந்து வரணும். டபுள் எடுத்துட்டாருங்க. ஏகப்பட்ட டபுள் பார்க்க முடியுது. இதோட கடைசி பந்து அருண் ஸ்டேக்கில் மேலே ஏறி இருக்கு. காட்டன் போல்ட் நின்று பிடிப்பாருங்க. அவரே ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருந்தாலுமே லாஸ்ட்டில் பவுலருக்கு தான். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46 அடிச்சிருந்தாங்க புல்லட் குரூப்ஸ். 47 இப்போ டார்கெட்டு 30 பந்தில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்து, நான் செகண்டில் தானே இருக்காங்க. ஸோ பிரதர்ஸ் இறங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு ராஜதுரை வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் இன்னிங்ஸில் ஷார்ட்டாக இருந்துச்சு. அலைய இல்லாத பக்கம் தட்டினாருங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. நல்ல ஃபீல்டிங். பவுண்டரி விடாம தடுத்துட்டாங்க. டபுள். இப்போ ட்ரிபிளாக மாறுது. டீப்லேருந்து வர்றது கஷ்டம். ஐயோ விழுந்தாரு. ரன் அவுட் ஆதாருல்ல. பிடிக்கும் முதல் பந்து ஷார்ட்டாக இருந்த பந்து கழுத்தை ஒட்டி வருதுங்க பந்து. தேர்ட் பால் ஓவரில் சுவிட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போல நேருக்கு நேராக போயிருக்கு. ஃபீல்டர் ரெடி ஆகிட்டாருங்க. மகாலிங்கம் அங்கே ஃபீல்டர் டேக்கன். தினேஷ் யூனிவர்சன் ஸ்ட்ரைக்கில் போன வந்து நோ பால். லெக் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இருந்த காரணத்தினால ஸோ இங்கே வந்து ஃப்ரீ ஹிட். தூக்கி போட்டாருங்க. ஸ்டம்பில் பட்டிருக்கு. ஸோ இந்த வந்து ஃப்ரீ ஹிட்டுங்கிற காரணத்தினால ஸ்டம்பில் போட்டு ஓட்டாங்க. பையில் ஒரு சிங்கிள். அடுத்த வந்து தனாஸ்டிக்கில் பிரேக் ஸ்விங்க்கு போனாங்க. லென்த்தை பிஃபோர் அழுத்தாரு. போன பால் டாட்டு அகெயின் சேம் பால். ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் ஆட்டம் வெளில வந்திருக்கு. உடம்பு ஒட்டி வருது பந்து. இதோட கடைசி பந்து சுவிட்சிட்டுக்கான முயற்சி. பேட்டில் பட்டிருக்கு. நல்ல ஸ்டாப் ஜெயராஜ் அவர்கிட்ட வந்து சிங்கிள். இதோட ஓவர் முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க வல்லம் யங் ஃபைட்டர்ஸ். செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ஜெயராஜ் வந்திருக்காங்க. 60 விக்கெட்லேருந்து முதல் பந்து ஸ்ட்ரிக் லைனில் வச்சாரு. பாடியில் பட்டிருக்கு. டாட் பால். செகண்ட் ஓவரில் ஜெயராஜ் தானா டவுன் த விக்கெட்டை போய் பெரிய ரீஜன் அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகாதுங்க. காத்துக்கே உள்ள வந்துடும் பந்து. டபுளாக மாத்துறாங்க. பால் போயிட்டு ரீபால். பால் அப் டு வந்த பந்து ஃபீல்டருக்கு சிட்டரா போய் விழுந்துருக்குங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேனா பெரிய ரீஜன்ல அடிக்க வச்சு விக்கெட் அள்ளிருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேனா தொல்காப்பியன் வந்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். விக்கெட் கீப்பர் கையில் மிஸ் பண்ணியிருக்காரு. அவர் பிடிக்கும் முதல் பந்து லாஸ்ட் ஒரு மீன். தொல்காப்பியன் தலையோட தட்டியிருக்காரு. குத்த விட்டு 80 விட்டு ஒரு ஸ்வீப்பு. நல்ல த்ரோ ப்ரோ. சாரியான த்ரோ விட்டுருக்காரு. சிங்கிள். இவரோட கடைசி பந்து தினேஷ் டெக்ல ஸ்லோவா போட்டாருங்க. லென்த் பிஃபோர் ஆகுது. கீப்பர் கைவசம் வந்து டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க வல்லம் யங் ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால 5 பேர் வெளியே அவுட் சைட் சர்க்கிளில். இவரோட முதல் பந்து தொல்காப்பியன் ஸ்டேக்கில் ஸ்வீப் ஷாட்டுக்கு போனார். 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கைக்கு போகும். சிங்கிள் தாங்க உடம்புல. செகண்ட் பால் ஓவரில் லேஸ் பண்ண பார்த்தாரு. ஃபீல்டர் உள்ள வச்சிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து அருண் டு தொல்காப்பியன் ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணி தூக்கி சாத்தினாரு. பட் கைக்கு போதுங்க. சப்போர்ட் பண்ணி தராங்க. ஃபீல்டர் லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட்டா அல்றாங்க. நியூ பேட்ஸ்மேன் பாலா அருண் அந்த அவர் பிடிக்கணும். முதல் பந்து மேலே ஏந்திருக்காரு. சரியா பாடல. ராஜதுரை அவர்கள் விக்கெட் எடுத்திருக்காங்க. கையிலே விழுந்து போச்சு. பேக் டு பேக் இங்கே 2 விக்கெட். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் முத்தமிழ் செல்வன். இந்த வந்து விக்கெட்டாக இருந்தால் ஹட்ரிக்காக இருக்கும்.
ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போகல. ஸ்கொயரில் நான் திருப்பிட்டேன். மிட் விக்கெட்டுக்கு பேருக்கு டபுளாக மாற்றுறாங்க. போன பால் வைடு ரீவந்த பால் தூக்கி போட்டார். ஃபுல் டாஸ் பால் தரையோடு தட்டி இருக்காரு ஸ்கொயரில். ஜெயராஜ் அவர்களுங்க ஃபீல்டர் டபுளாக மாற்ற முயற்சி. த்ரோ நல்லா வந்திருக்குங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டு 17 ஆடி இருக்காங்க வல்லம் யங் ஃபைட்டர்ஸ். அடுத்த ஒரு ராஜதுரை அவர்கள் படம் வந்துருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. அஸ்டான் ஓவர் விக்கெட்லேருந்து ஃபிக்ஸிங்க்கு போனாங்க. விலைக்கு போயிருச்சுங்க. எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. இப்போ அதான் ஸ்டாப். சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் முத்து ஸ்டேக்கில் ஹெட். அம்பையர் கையை ஒசத்திருக்காங்க. அவரோட கால்காக தான் வெயிட் பண்ணேன். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீநாத் அவருடைய முதல் வந்து தூக்கி போட்டார். ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் நல்லா வெட்டான பாடிக்கு வந்துச்சு. டீப்லேருந்து வரணுங்க. சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. 4th ஒன் தினேஷ் ஸ்டேக்கில் ஸ்டிக்கை ஒட்டி வருது. சார் பாடி ஒட்டி வருது ஸ்டிக் மேலே. அடுத்த வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. மடக்கி கொடுக்க பார்த்தாரு. பேஸே கொடுக்காம போகிறாரு. பிச்சை யூஸ் பண்ணுறாரு. தூக்கி போடப்பட்ட பந்து ஸ்லாட்டில் இருந்தது. குத்தி வந்துச்சு. ஸ்கோர் இல்லைன்ட்டாங்க வெளியே வந்து பார்த்துட்டு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. அடுத்த சுரேஷ் படம் வந்திருக்காங்க. ஸ்ரீநாத் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு. அவரே பவர் போட்டு அடிக்கணும். நேருக்கு நேராக போயிருக்கு. ரொம்ப பெரிய கேப்புங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி. அங்கே போன பால் வைடு. செகண்ட் பால் ரீ கட்டர். லெக் கட்டருக்கான முயற்சி பெருசாக டர்ன் ஆகல. டிவைடாக லைட் தான் ஆச்சு. சிங்கிள். சுரேஷ் டு தினேஷ் மடக்கி கொடுத்துருக்காரு. கையில் விழுந்துருக்குங்க. எஸ் டேக்கணுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஹேண்டாவா ட்ரை பண்ணி பார்த்தாரு தினேஷ். அவரோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீராம் வராங்க. போன பால் வைடு ரீபால் பால் 1 பாக்கி இருக்கு. ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து அங்கேயும் ஒரு ஆளா 2 பவுன்ஸ் தான் அவர் கைக்கு போயிருக்குங்க. அவருக்கு போகிற முதல் பந்து இதுதான் நினைக்கிறேன். ஓடல. லாஸ்ட் 2 ரிமைனிங். சுவிட்சுக்கான முயற்சி கரியாகல. இவங்களும் ஓடல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பந்து மேட்ச்சில் தூக்கி போட்டிருக்காருங்க. டாட் போட்டிருக்காங்க. டாட்டோட டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை முடிக்கிறாங்க. செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் புல்லட் குரூப்ஸ் வெர்சஸ் வல்லம் யங் ஃபைட்டர்ஸ். புல்லட் குரூப்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சு ஃபைனலிஸ்டாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஃபைனல்ஸ் பிட்வீன் ப்ளூ கோல்டன் வெர்சஸ் புல்லட் குரூப்ஸ்.